பிரமிக்க வைத்த ஐஜேகே மாநில மாநாடு அலைக்கடலென திரண்ட ஐஜேகே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்த போதைப்பொருள் ஒழிப்பு அது தொடர்பாக மோடியுடைய கேரண்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உண்டானதா இங்க குறிக்கு பொருள் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது ஆக்சுவலாக இந்தியாவுக்கான மிகப்பெரிய ஆபத்து. பார்டர் ஸ்டேட்டு பஞ்சாப், பாகிஸ்தான், அங்க ட்ரோன் மூலமா போதைப் பொருள், குறிப்பா பிரவுன் சுகர், இந்த மாதிரியானது ரெகுலரா வந்து இறங்கும். இந்த ட்ரோன் வந்து இறங்கியிருக்கும் வயல்வெளியில எங்கேயோ ஒரு இடத்துல. இது எந்த இடத்துல இறங்கியிருக்கு அப்படிங்கிறத அதோடைய லொக்கேஷன் இதை கலெக்ட் பண்றவனுக்கு கரெக்டா போயிடும். அவன் அதிகாலையில் 3:30 மணிக்கோ 4 மணிக்கோ வயல்வெளிக்கு போற மாதிரி போய் அவன் அதை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். அவர் ரொம்ப சயின்டிபிக், ரொம்ப அட்வான்ஸ். வெறும் ஸ்டாம்ப் தான் அவர் கொண்டு வந்து. இந்த ஸ்டாம்பை எடுத்தீங்கன்னா பின்னால பசை இருக்கும்ல, மில்லிகிராம் லெவல்ல தான் போதை போடும். இதை நாக்கில் ஒரு தடவை அப்படி தொட்டுட்டால் போதை வந்துடும். இதை பல தடவை நீங்க நாக்கில் தடவிக்க முடியும். அது ஒரு ஸ்டாம்ப் அப்படிங்கிற மாதிரி ஆல்பமா இது பண்ணி இந்தியாவுடைய ஸ்பீட் போஸ்ட் மூலம் தான் அவருக்கு வந்திருக்கு. சர்வதேச மதிப்பு அந்த ஒரு ஸ்டாம்பினுடைய விலை 7,000 8,000, அது 50,000 வரைக்கும் அவர் வித்திருக்காரு. ஜாஃபர் சாதிக்கு ஆளும் கட்சியை சேர்ந்த மிக மிக முக்கியமான நபர்களோட இணக்கமான முறையில், நெருக்கமான முறையில் இருக்கிறார். இவர் போதைப் பொருள் கடத்துகிறார் அப்படிங்கிறது தெரிந்தே செய்கிறார்கள் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த போதைப் பொருள் கடத்தல் இது மாதிரியான விஷயத்துல டிஎம்கே இன்னொரு ஆபீஸ் பேரர் சிற்றரசு, அவருக்கு சொந்தமான குரியர் கம்பெனி, அது அந்த பார்சலை அனுப்பக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக் இந்த விஷயத்துல திமுக வந்து அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? முதலமைச்சர் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்னங்க ஆகும்? ஏன்னா இவர் மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கிறது. இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர். அப்படிங்கிறப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பணம் வரும், பணத்தை சுழற்சிக்காக அவாலாவுக்கு போவாங்க, பிரபலத்தை அடையணும்னு பார்ப்பாங்க, ஒரு சினிமா துறையோட இதோட தொடர்பு கொள்வார்கள், அது அரசியல்வாதிகளோட தொடர்பு கொள்வாங்க, ஆளுங்கட்சியோட நெருக்கமாக இருப்பாங்க. ஒரு டைத்துல எல்லாமே பிரேக் ஆகும். பிரேக் ஆகி ஒவ்வொன்றும் வெடிச்சு சேதணும். இவர் யாருங்கிறது தெரிய வரும். அது தெரிய வர்றப்போ டக்குன்னு எல்லா கட்சிகளும் அவர் கைவிடும். விமான நிலையம் அது இது எங்கெங்க இந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கான எல்லா பாயிண்ட்ஸும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே ஜாஃபர் சாதிக்கு தப்பிக்க முடியாது. அவர் இங்கே தான் எங்கேயோ பத்திரமா இருக்காரு. தமிழக போலீஸ், காவல்துறை, ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அடுத்தபடி ரொம்ப பிரமாதமான ஒரு இது எல்லாமே சொல்லுவோம். இந்த ஜாஃபர் சாதிக்கை கண்டுபிடிக்கிறதுல என்ன பிரச்சனை? தொடர்ந்து டிஎம்கே தொடர்பானவர்கள் எல்லாராலையுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தலைமறைவா இருக்க முடியுது. செந்தில் பாலாஜி தம்பியை இன்னைக்கு வரைக்கும் வெளியில கொண்டு வருது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால சீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த போதை சம்பந்தமான விவகாரம் நாளுக்கு நாள் புது புது டெவலப்மெண்ட்ஸாக வந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து குறிப்பாக அந்த ஜாஃபர் சாதிக்குன்ற நபர் தலைமறைவாகி இருக்கிறார். அடுத்த கட்டமாக இந்த கேஸ் எப்படி நகரும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதற்கு முன்பாக நந்தனம் கூட்டத்தில் பிரதமர் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. போதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார். போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் இருக்கிறது, இதை மோடி விடமாட்டேன், இது வந்து மோடியோட கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரதமர் இந்த போதை சம்பந்தமாக பேசினதை எதோட ஒரு விஷயமா பார்க்கலாம்? இந்த போதைப் பொருள் ஒழிப்பு அது தொடர்பாக மோடியுடைய கேரண்டி அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உண்டானதா நீங்க குறிக்கு பொருள் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது ஆக்சுவலாக இந்தியாவுக்கான ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. இந்தியாவுடைய நாற்புறமும் போதைப் பொருள் அப்படிங்கிறது சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதை வந்து நம்ம பார்க்கணும், ஒரு ப்ராடர் இதில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே வர. இப்போ ரீசெண்ட் டேஸை உங்களுக்கு தெரியும், மணிப்பூரில் மிகப்பெரிய வன்முறை வெடித்தது, எல்லாம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா கஞ்சா உற்பத்தி ரொம்ப அதிகம். மணிப்பூருக்கும் மியான்மருக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த பார்டரில், ஆனால் மணிப்பூர் பகுதிக்குள்ளே, குறிப்பாக குக்கீஸ் வாழக்கூடிய பகுதியில் கஞ்சா செடிங்கிறது வீட்டுக்கு வீடு கொல்லப்புறத்தில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு செடி. இங்கே வந்து மியான்மர்லேருந்து இந்த கஞ்சா செடியை வாங்கக்கூடிய வியாபாரிகள் ரெகுலராக வந்துட்டு போகிறது. அதே நேரத்தில் கஞ்சா சாகுபடியாளர்கள் அதை வச்சு நிறைய பணம் பண்ணுவது அப்படின்னு சொல்லி அந்த கஞ்சா வியாபாரிகள், வர்த்தகர்கள்
அதே போல் கஞ்சா சாகுபடியாளர்கள், கஞ்சா விவசாயிகள்னு சொல்லலாம் நீங்கள், அவங்க இது ஒரு ஒத்துழைப்பு இருக்குது. இது பக்கத்தில் தான் உங்களுக்கு அந்த தாய்லாந்து, இதனுடைய இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் பகுதி வரும். இந்த இடம் வந்து வேர்ல்டுலேயே ஓபியம் வந்து அதிக அளவில் கடத்தப்படக்கூடிய ஒரு பகுதி. ஆக்சுவலாக இப்போ பிஜேபி அரசு இந்த இதில் மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு வந்ததுமே என்னன்னா, மணிப்பூரில் இந்த விளைவிக்கப்படக்கூடிய கஞ்சா செடிகளை அழித்தார்கள். நூற்றுக்கணக்கான ஏக்கர் அழிக்கப்பட்டது. அதற்கப்புறம் தான் இந்த வன்முறை வெடித்தது. இந்த பிஜேபி அரசு வந்த உடனேயே அதனால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானவர்கள் யார் அப்படின்னா, கஞ்சா சாகுபடியாளர்கள், கஞ்சா வியாபாரிகள், ஓபியத்தை கடத்தக்கூடிய கடத்தல்காரர்கள். இது வந்து பாதிக்கப்பட்டது. அதனால் அந்த வன்முறைக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கருதப்பட்டது. இது ஒன்று. இன்னொரு பக்கம் நார்த்தில் பார்த்தீங்கன்னா, பார்டர் ஸ்டேட்டு பஞ்சாப், பாகிஸ்தான், அங்கே ட்ரோன் மூலமாக போதைப்பொருள், குறிப்பாக ப்ரௌன் சுகர், இந்த மாதிரியானது ரெகுலராக வந்து இறங்குது. இப்போ ட்ரோனில் இது பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த ட்ரோன் இறங்குறப்பவே நைட்டில் வயல்வெளியில் வந்து இறங்கும். இறங்குறப்ப கீழே வந்து அந்த லைட்டு இருக்கும். இந்த லைட்டு தெரிஞ்சால் கூட பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து டார்க்காக இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்புகிறாங்க. ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்புகிறாங்க. ஆனால் அதை வந்து எப்படின்னா, அந்த இல்லுமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் வந்து அங்கே இருக்கும். நைட்டில் போனாலும் அதுக்கு வந்து ஒரு அடையாள குறியிடுவாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ட்ரோன் வந்து இறங்கியிருக்கும் வயல்வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துல. இது எந்த இடத்துல இறங்கியிருக்கு அப்படிங்கிறத, அதோடைய லொக்கேஷன், அந்த இது வந்து கரண்ட் லொக்கேஷன் நம்ம அனுப்புகிறோம்ல, அந்த மாதிரி இதை கலெக்ட் பண்ணுறவனுக்கு கரெக்டாக போயிடும். அவன் அதிகாலையில் 3:30 மணிக்கோ 4 மணிக்கோ வயல்வெளிக்கு போகிற மாதிரி போய் அவன் அதை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். இந்த மாதிரி பஞ்சாபில் மிகப்பெரிய அளவில் ஒரு போதைப்பொருள் கடத்தல் பாகிஸ்தான் மூலமாக கொண்டு வரப்படுகிறது. இதில் ஐஎஸ்ஐ ரொம்ப தீவிரமாக இருக்குது. இன்னொரு பக்கம் மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா, குஜராத் கோஸ்டல் ஏரியா. இந்த குஜராத் கோஸ்டல் ஏரியாவில் ஈரானில் இருக்கக்கூடிய சபுகர் துறைமுகம், அந்த பகுதியிலிருந்து கடத்தப்படக்கூடிய போதைப்பொருள், அது ஃபுல்லாக இது வழியாக உள்ளே என்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய பல போர்ட்டு உள்ளே என்றாங்க. அதுக்கப்புறம் தெற்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சத்தீவை ஒட்டின பகுதி, மால்தீவ்ஸ்க்கு லட்சத்தீவுக்கு இடையிலான பகுதி. இந்த சைடில் இதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு துப்பு கிடச்சி, நம்ம கடலோர காவல் படையில் ஒரு போட்டை சுற்றி உழைச்சி சீஸ் பண்ணரில் வந்து கிட்டத்தட்ட அன்றைக்கே சர்வதேச மதிப்பில் வந்து ஒரு 5000-4000 கோடி மதிப்பிலான போதை பவுடரை நம்ம கைப்பற்றியிருக்கோம். அப்புறம் அது யார் ஈடுபட்டா அப்படிலாம் விசாரித்து வர்றப்போ அவர்கள் வந்து எல்டிடி அமைப்பை சார்ந்தவர்கள். அந்த எல்டிடி அமைப்பை சார்ந்த அதனுடைய உளவுத்துறையை சார்ந்த முன்னாள் துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லி அதை ட்ரேஸ் அவுட் பண்ணியே போனப்போ கடைசியில் வலசரவாக்கத்தில் இருந்த எல்டிடியுடைய முன்னாள் துணைத் தலைவர், உளவுத்துறை தலைவர் கைது செய்யப்பட்டார். அவர் பேர் சபேசன் பேர். அது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நீங்க பாருங்க, வடகிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு விதமாக ஒரு போதைப்பொருள் நடமாட்டம் போயிட்டு. இது எல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் பிளான் பண்ணப்படுகிறது இந்தியாவினுடைய எதிரிகளால். குறிப்பாக ஐஎஸ்ஐ, அப்புறம் பாகிஸ்தான் அதுக்கு பின்னாலே இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து எப்போதுமே இந்தியாவுக்கு எதிராக எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா, நேரடியான ஒரு டைரக்ட் வார்ஃபேர் மூலமாக இந்தியாவை எதிர்த்து அதனால் வெற்றி கொள்ளவே முடியாது. அது ஏற்கனவே பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போது அவங்க வந்து ஒரு நிழல் யுத்தத்தை செய்வாங்க. எப்படின்னா, அவங்க நேரடியாக போரிட மாட்டாங்க, தீவிரவாதிகளை ஊடுருவ செய்வார்கள். சரி, தீவிரவாதிகளை ஊடுருவ செஞ்சு அவங்களுடைய தீவிரவாதிகள் முகாம் அழிக்கப்படுகிற, இப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஜெய்ஷ் இ முகமது அந்த முகாமை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணோம். 350 பேர் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் 2019 பிப்ரவரி 26 இப்போ அது மாதிரிலாம் ஆயிடுது. இப்போ வந்து ட்ரோன் மூலமாக ஒரு பாம்பு போடுறது, தாக்குதல் நடத்துறது, இந்த விதமான இது இப்படி ஒரு நிழல் யுத்தத்தை எப்போதுமே செய்து கொண்டிருக்கும். இப்போ இந்தியாவுடைய செயல்திறனை நிர்மூலமாக்குவதற்கு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அவங்க வந்து இப்படி ஒரு செயல் திட்டம் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு போதைப்பொருள் கடத்தல், அது தொடர்பாக இந்த முன்னாள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் எல்லாத்தையுமே அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. ஏன் இதில் வந்து போதைப்பொருள் மூலமாக எப்படி செயலற்றதை ஆக்க முடியும்?
அப்படின்னா வேர்ல்டில் இளைஞர்கள் மிக அதிகமாக இருக்கிற தேசம் இந்தியா. இங்கே இருக்கிற இந்த இளைய பாரதத்தை, இளைய சக்தியை நீங்கள் செயலற்றதாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுடைய வளர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இதுக்கான இது இப்போ இந்த பின்புலத்திலேருந்து இப்போ ஜாஃபர் சாதிக்கு வரும். இப்போ ஜாஃபர் சாதிக்கு தேடப்பட்டு கொண்டு இருக்கிறார். கூட்டாளிகள் டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் இப்போ ரீசெண்டாக சேலத்தில் ஒருத்தரை பிடிபட்டது, அது எல்லாம் தெரியும். போன மாதம். ஆமாம். அதில் வந்து எப்படின்னா அவர் ரொம்ப சயின்டிஃபிக், ரொம்ப அட்வான்ஸ். வெறும் ஸ்டாம்ப்பு தான் அவர் கொண்டு வந்து. இந்த ஸ்டாம்பை எடுத்திங்கன்னா பின்னால் பசை இருக்கும்ல, மில்லிகிராம் லெவலில் தான் போதை பொருள். இதை நாக்கில் ஒரு தடவை அப்படி தொட்டுட்டால் போதை வந்துடும். இதை பல தடவை நீங்கள் நாக்கில் தடவிக்க முடியும். சர்வதேச மதிப்பு அந்த ஒரு ஸ்டாம்பினுடைய விலை 7000 8000, அதை 50,000 வரைக்கும் அவர் விற்றுருக்கார். இப்போ அவரெல்லாம் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அவன் எப்படின்னா இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஸ்டாம்பில் வரக்கூடிய போதைப்பொருள் அது வந்து வாடகை இருக்காது, ரைட்டா? அதை வந்து நீங்கள் அந்த ட்ரக் டிடெக்டர் இருக்குல்ல, அதை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு ஸ்டாம்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஆல்பமாக இது பண்ணி இந்தியாவுடைய ஸ்பீட் போஸ்ட் மூலம் தான் அவருக்கு வந்திருக்கு. ஸ்பீட் போஸ்ட் மூலம் தான் அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு. வந்து அப்புறம் தனக்கு உண்டான அந்த வாடிக்கையாளர்களை அவர் இணையதளம் மூலமாக கண்டறிஞ்சு 7000 8000 மதிப்புள்ளதை 50,000 40,000 அவர் விற்றுருக்காரு. பெரிய அளவில் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க். ஆனால் இதில் வந்து ஆபத்தான பகுதி என்னென்னா, குற்றவாளிகள் ஏதோ ஒரு குற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குற்றத்தை தடுக்கக்கூடிய புலனாய்வு அமைப்பு தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கும். இல்லை எந்த இடத்துல ஆபத்து வருது அப்படின்னா, தமிழ்நாடு ஏன் முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ வந்து மணிப்பூரை சொன்னேன். மணிப்பூரில் குற்றவாளிகள் கஞ்சா செடியை வளர்க்கிறார்கள், குற்றவாளிகள் கஞ்சா செடியை வாங்குகிறார்கள், வர்த்தக ரீதியாக கடத்துறாங்க எல்லாம். ஆனால் அதற்கும் அந்த 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 செயல்பாட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆளும் மாநில அரசுக்கும் தொடர்பு இல்லை. அதுக்கு நேர் எதிரான நடவடிக்கையை எடுக்கிறதுனாலே அது வன்முறையை சந்திக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஆனால் இங்கே ஜாஃபர் சாதிக்கு ஆளும் கட்சியை சேர்ந்த மிக மிக முக்கியமான நபர்களோட இணக்கமான முறையில், நெருக்கமான முறையில் இருக்கிறார். ஆளும் கட்சியிலே ஒரு ஆபீஸ் பேரராக இருக்கிறார். உயர் போலீஸ் அதிகாரிகள் அவங்களோட போட்டோல இருக்கிறார். இதுக்காக நம்ம காவல்துறையை குறை சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து சர்வேலன்ஸ் கேமரா நிறைய டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ டொனேட் பண்ணப்போ அதுக்காக அப்படி டொனேட் பண்ணவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்க நிகழ்ச்சி அந்த ஜாஃபர் சாதிக்கு இருக்கார். இப்போ என்னன்னா, இந்த நெக்ஸஸ் பிட்வீன் இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அண்டு அரசியல்வாதிகள் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப ஆபத்தானது. இல்லை அரசியல்வாதிகள் வந்து இவர் போதைப்பொருள் கடத்துகிறார் அப்படிங்கிறது தெரிந்தே செய்கிறார்கள் நான் சொல்ல மாட்டேன், தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இவரோடு அவங்க நெருக்கமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். இந்த போதைப்பொருள் கடத்தல் மூலமாக வரக்கூடிய பணம், நிதி, நன்கொடை, இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு சுழற்சி இருக்குல்ல, அதில் போய் மாற்றுறது. ஆனால் அதே நேரத்தில் இல்லை இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த போதைப்பொருள் கடத்தல் இது மாதிரியான விஷயத்தில் டிஎம்கேயுடைய இன்னொரு ஆஃபீஸ் பேரர் சிற்றரசு, அவருக்கு சொந்தமான குரியர் கம்பெனி அது அந்த பார்சலை அனுப்பக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. இப்போ அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாமல் அனுப்பினோம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து எந்த ஒரு பார்சல்ல நீங்க இது பண்ணா அதை ஸ்கேன் பண்றாங்க, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து இன்னைக்கு விதிமுறை ஆக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒருவேளை பார்சல்ல வெடிகுண்டு அனுப்பிச்சா என்ன பண்ணுவீங்க? ஒரு சாதாரண இப்போ நான் ரெகுலராக அனுப்புகிற ஒரு சாதாரண ஒரு குரியரில் கூட கொஞ்சம் வெயிட்டானது தான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஓப்பன் பண்ணி காட்டுங்க சார் அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி ஸ்கேன் பண்ணணும் சார் அப்படின்னு நம்மள்கிட்ட சம்மதம் கேட்குறாங்க. இவ்வளவு இருக்குது. ஆனாலும் ஒரு சர்ச்சைக்குரிய ஏதோ ஒரு போதைப்பொருள் ஒரு குறிப்பிட்ட குரியர் கம்பெனி வழியாக ரெகுலராக போயிட்டே இருந்திருக்குன்னா அப்போ இந்த அக்சஸை எப்படி பண்ணுறது? இப்போ அந்த டிஎம்கே ஆஃபீஸ் பேரரும் அவர் தனிப்பட்ட முறையில் செஞ்சிருக்கார், அதுக்கும் கட்சிக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அப்படியே இது எப்படி பார்க்கறது? இந்த இடத்துல தான் பிரச்சனையே வருகிறது. இல்லை அவங்க தரப்பில் அதுதான் சொல்கிறாங்க. அவர் வந்து மற்ற நிர்வாகி மாதிரி ஒரு நிர்வாகி,
அவர் வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டிருக்கான்னு சொன்னது நாங்க தான் நிரந்தரமா நீக்கிட்டோமே அப்படிங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. எப்படின்னா இன்னைக்கு நிரந்தரமா நீக்கினாங்க இன்னைக்கு, ஆனா தேடப்படுவதற்கு முன்பு வரை அவர் நிரந்தரமா அந்த கட்சியில இருந்திருக்காருங்க சார். இன்னைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீக்கிறீங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் அவர் உங்க கட்சியில இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்கீங்களே. என்ன ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு கட்சியில ஒரு பதவியை பெறுவதுங்கிறது சாதாரண காரியமா? எதன் அடிப்படையில் அந்த பதவி வழங்கப்பட்டால் சொல்லணும்ல. என்ன ஏதோ தகுதியின் அடிப்படையில் வழங்கப்பட்டதா? இப்போ சிவில் சர்வீசஸ்க்கு தகுதியின் அடிப்படையில் அவங்க செலக்ட் பண்ணுங்கிறதுக்கு எக்ஸாம்லாம் நடக்குது சார். யூபிஎஸ்சியில் ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின், இன்டர்வியூன்னு. அதே போல் ரொம்ப தகுதியெல்லாம் பார்த்தா இன்னாருக்கு இன்னார் பதவின்னு கொடுக்கப்பட்டதா? ஜாஃபர் சாதிக்கு அந்த பதவி ஏன் சார் கொடுக்கப்பட்டது? அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. என்ஆர்ஐ தொடர்பான ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த பதவி ஏன் அவருக்கு கொடுக்கப்பட்டது? அந்த பதவிக்கு பொருத்தமா தகுதி உள்ள ஒரு நபர் வேற யாருமே சிக்கலையா? ஜாஃபர் சாதிக்கு ஒருத்தர் தான் கிடைச்சாரா? இல்ல, ஒருவேளை கட்சிக்கு வந்து நிறைய செலவு செய்யறாரு ஒண்ணு, ரெண்டாவது சர்வதேச அளவில் அவருக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு ரெண்டாவது. இது பார்த்து ஒரு கைலகணி பிரிவு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்படித்தான் கொடுத்தேன்னு அவங்க சொல்லுவாங்க, அப்படித்தான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ஜாஃபர் சாதிக்கு இதே போதைப் பொருள் தொடர்பாக 2013 கைது செய்யப்பட்டிருக்கார். சரி, 2019 கைது செய்யப்பட்டிருக்கார். சரியா? அப்படிங்கிறப்போ 2 முறை கைது செய்யப்பட்டவர், அதுவும் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு எப்படி நீங்க கொடுக்கலாம்? இதுதான் என் கேள்வி சார். அவருக்கு வெளிநாட்டு தொடர்பு, அவர் நிதி கொடுத்திருக்கார், கட்சியின் மேல பற்றோட இருக்கார், எல்லாம் நீங்க காரணமா சொல்லியிருக்க. ஆனால் ரிஜிஸ்டர் ஆகி பதிவான தகவலே இருக்கே, ஆவணங்கள் இருக்கே அவர் கைது செய்யப்பட்டதுக்கு. 2009 கைது செய்யப்பட்டிருக்கா. அதை நான் அப்போ வெளியிட்ட அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற இணையதளத்தில் வந்திருக்கா, அந்த செய்தியை நான் படிச்சேன். அப்புறம் 2019 அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இதே விஷயமா. அப்படின்னா ஒரு கட்சியில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பதவி கொடுக்கறதுக்கு முன்னால அவர் மேல ஒரு கிரிமினல் சார்ஜ் இருக்கா இல்லையா, அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் என்ன, அது எதுவுமே கண்காணிக்கப்படாதா? இல்லை, ஆனால் இது நம்ம பத்திரிகைத்துறையில் இருக்கிறதால இது நம்ம இயல்பாகவே பார்க்குறோம்ல சார் இந்த விஷயத்தை. இப்போ குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார். செல்வ பெருந்தகை மேலே கடந்த கால என்னென்ன வழக்கு இருக்குன்னு மூத்த பத்திரிகை அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல. அவர் என்ன, அவரோட பின்னணி என்ன, அவர் மேலே என்னென்ன வழக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு குண்டு வெடிப்பு வழக்கு கூட அவர் மேலே இருக்குன்னாங்க. பட் ஆனால் வந்து அவர் மாநில தலைவராகவே நியமிக்கப்பட்டார்ல. அதனால் குற்றப்பின்னணியை பார்த்து தான் கட்சி சேர்க்குறாங்கங்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியும்? இல்லை, அப்படி நீங்கள் குற்றப்பின்னணி பார்த்து தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது எப்படி நம்ம வலியுறுத்த முடியும்? அது இயல்பான விஷயம்தானே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் ஒரு குற்றமற்ற சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கணும்னு டிஎம்கே சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டை ஒரு நல்ல சமூகமாக, ஒரு நல்ல ஒரு மாநிலமாக நாங்கள் உருவாக்குகிறோம் நீங்கள் கிளைம் வைக்கவே முடியாது. குற்றவாளிகளையும் நாங்கள் சேர்த்துப்போம், அவங்க குற்றவாளிகள் தெரிஞ்ச நிலையில் நாங்கள் சேர்த்துப்போம்னு சொல்லிட்டா அப்படின்னாலே அதனுடைய ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் என்ன? நாங்கள் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருக்கிறோம் தானங்க அர்த்தம் சார். ஒன்ஸு அவர் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்ச நிலையில், அவர் மேலே கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது, போலீஸ் பிடிச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் தெரிஞ்ச நிலையில் தாங்க நாங்கள் சேர்க்கணும். இதெல்லாம் சகஜமான விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அந்த குற்றவாளிக்கு இந்த கட்சி உடந்தையாக இருந்திருக்கிறது, அவ்வளோதான். நீங்கள் ஒப்புக்கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா எனக்கு வந்து இவர் போதைப்பொருள் கடத்தினாரு, அது எல்லாம் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, எதுவுமே சொல்ல முடியாது. செல்வ பெருந்தகை விஷயமும் அப்படித்தான். நீங்க மாநில தலைவர் ஆயிட்டார் அப்படிங்கிறதுனாலாம் ஒன்றும் கிடையாது. ஜாஃபர் சாதிக்கு என்ன சொல்லணுமோ அது அத்தனை செல்வ பெருந்தகைக்கு பொருந்தும். ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸ் பேரரா, ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பின்னணி ஆராயப்பட வேண்டாமா? அது செல்வ பெருந்தகையா இருந்தானே, யாரா இருந்தா என்ன? இல்லை, இதில் ஜாஃபர் சாதிக் இந்த விஷயத்தில் திமுக வந்து அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? குறிப்பாக முதலமைச்சர் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்னங்க ஆக போகுது? அவர் கொடுக்காத காரணமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன ஆக போகுதுங்கிறது எல்லாமே ஆப்வியஸ்ங்க, எல்லாமே வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம். ஜாஃபர் சாதிக்கு டிஎம்கே கட்சியில் இடம்பெற்றிருந்தார், தெரிஞ்ச விஷயம். அவர் இன்ன பொறுப்பில் இருந்தார், தெரிஞ்ச விஷயம். அவருக்கு திமுகவுடைய இன்னொரு ஆபீஸ் பேர் சிற்றரசு என்பவர் தன்னுடைய நிறுவனம் மூலம் ஒத்துழைத்து இருக்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் மேல 2 தடவை போலீஸ் கேஸ், வழக்கு எல்லாம் நடந்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப இதுல
முதல்வர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ அறிக்கையை விட்டுட்டா புனிதமாயிடுமா? அதற்கு பதிலா என்னன்னா, ஜாஃபர் சாதிக்கை நீதியின் முன்னால நிறுத்துவதற்கு இந்த மாநில அரசு தீவிரமாக பாடுபட வேண்டும். சார், எல்லா இடத்தையும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. விமான நிலையம் அது இது எங்கெங்க இந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான எல்லா பாயிண்ட்ஸும் இன்னைக்கு அரசு. எங்கேயுமே ஜாஃபர் சாதிக்கு தப்பிக்க முடியாது. ரைட்டா? அவர் இங்கே தான் எங்கேயோ பத்திரமா இருக்கார். ஏன் அவரை நான் சொல்கிறேன், தமிழக போலீஸு, காவல்துறை, ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அடுத்தபடி ரொம்ப பிரமாதமான ஒரு இது எல்லாமே சொல்கிறோம். இந்த ஜாஃபர் சாதிக்கை கண்டுபிடிக்கிறதுல என்ன பிரச்சனை? எப்படி இத்தனை நாள் அவரால் தலைமறைவாக இருக்க முடியும்? தொடர்ந்து டிஎம்கே தொடர்பானவர்கள் எல்லாராலையுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தலைமறைவாக இருக்க முடியுது. செந்தில் பாலாஜியோட தம்பி இத்தனை நாளாக எப்படி தலைமறைவாக இருக்க முடியுது? இது என்ன சார் கணக்கு? ஒரு டிஎம்கேட தொடர்புள்ள பல பேர், ரொம்ப பிரமுகர்கள், ஒரு அமைச்சர்கள் லெவலில் இருக்க, ஒரு ஆஃபீஸ் பேராக இருக்க, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தலைமறைவாகவே இருக்க முடியுது. மாசக்கணக்கில் தலைமறைவாக இருக்க முடியுது. எப்படி சாத்தியமாகுது? இதுக்கு பின்னால் எதுவுமே இல்லையா? எல்லாமே அது தன்னியல்பாக ஏதோ தற்செயலாக அதுவாகவே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே அப்படித்தான். அவங்க எங்கேயோ ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கே போலீஸ் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். கண்ணில் பட்டா பிடிப்போங்கிற மாதிரி. இது என்ன சார்? இது எப்படி இந்த விதமான சிமிலாரிட்டி? செந்தில் பாலாஜி தம்பியை ஏன் சார் இன்னைக்கு வரைக்கும் வெளியில் கொண்டு வரணுங்களா? ஏன்னா ஒருத்தர், ஒரு அமைச்சருடைய தம்பி இத்தனை காலமாக தலைமறைவாக இருப்பார். அவர் நேர்மையானவர் அப்படின்னா அவங்க ஏன் சார் தலைமறைவாக இருக்கணும்? நிச்சயமாக அவங்க குற்றவாளிகள். அதனால தான் அவங்க ஓடி ஒழிகிறாங்க. கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பில் அந்த கட்சி இருக்குது. ஏன்னா அது ஆளுங்கட்சியாகவும் இருக்குது. எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இந்த வார்த்தையை சொல்ல போகிறது. ஏன்னா போலீஸோட பொறுப்புன்றோம். ஆளுங்கட்சியாக இருக்கிறது. காவல்துறை முதல்வருக்கு கீழே வரக்கூடிய துறை. அதற்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு முதல்வர். அப்படிங்கிறப்ப அறிக்கை விட்டா என்ன ஆயிரும்? ஸோ இதில் அப்போ திமுக மேலே அவர் தலைமறைவானதுலையும் சரி, அவர் இதுக்கு முன்னாடி அந்த போதை கடத்தல் விஷயத்துலையும் சரி, திமுக மேலே ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் இருக்கிறதுக்கான கிரவுண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். நான் வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்னா இந்த கடத்தல டிஎம்கே உடந்தையா இருந்ததுன்னு சொல்ல வந்த. ஒருத்தர் மேல கேஸ் இருக்கு, வழக்கு இருக்கு, போலீஸ் கேஸுன்னு ஆயிருக்கு, அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க. அது என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருங்கிறதுக்கு ரெக்கார்ட் இருக்கு. இவ்வளவு இருக்கிறப்ப இவர் எப்படி டிஎம்கேல சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கலாம்? அதுவே கூடாது இல்ல. உங்களுடைய ஆட்சி நடக்கிறப்ப திடீர்னு அவர் தலைமறைவாராரு. அது எப்படி சரி? உங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு அமைச்சருடைய தம்பி தலைமறைவாராரு. இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர முடியலையே. இதுக்கெல்லாம் என்ன பொருள்னு நான் கேட்கிறேன். இல்லை, இப்போ இன்னொரு பக்கம் வந்து இந்த அவருடைய அந்த தொடர்புகள் சம்பந்தமா இப்போ நீங்க வந்து தாவூத் பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்கிறீங்க. டி கம்பெனி தாவூத் பற்றி நிறைய விஷயத்தில் பேசியிருக்கிறீங்க. அவரும் இதே மாதிரியான இந்த போதை கடத்தல் விஷயத்துல தான். ஸோ இவரோட மோடஸ் ஆப்பரண்டியும் அவரோட மோடஸ் ஆப்பரண்டியும் எங்கேயாவது ஒத்து போகிற மாதிரி பார்க்குறீங்களா? குறிப்பாக பாலிவுட், ட்ரக்ஸ் கடத்தல், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மும்பை அண்டர் வேர்ல்டு, அரசியல் தொடர்புகள் அப்படிங்கிறது தான் அந்த டி கம்பெனியோடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சராக இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட அதே ஒரு மோடஸ் ஆப்பரண்டியை ஜாஃபரும், அதாவது இந்த எப்படின்னா இவங்களுடைய செயல்படுற விடம் இருக்கு இல்லையா, இந்த மோடஸ் ஆப்பரண்டி, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒன்று தான். போதை பொருள் கடத்தலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா ரிஸ்க் அதிகம். ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா பணம் கொட்டுன்னு கொட்டும். ஒரு ஸ்டாம்ப்பு 7,000 ரூபாய்க்கு உண்டானது 50,000 ரூபா வரைக்கும் விற்றுருக்காருன்னா அவர் என்ன எத்தனை மடங்கு சம்பாதிச்சிருக்காரு ஒரு ஸ்டாம்புக்கு? அவர் ஏதோ 4,000 ஸ்டாம்பு விற்றதா சொல்லிட்டு. இனிமேல் தான் எல்லாம் நிறையா வரும் டீட்டெயில்ஸ். இப்போ ஆல்ரெடி அரவிந்தன் ஐபிஎஸ் அது தொடர்பாக பேசியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போது இவ்வளோ காசு வரும். காசை மறுசுழற்சி செய்யணும். எப்போதுமே வந்த பணத்தை நீங்கள் பொட்டியில் போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். இப்போ மறுசுழற்சி பண்ணியாகும். அப்போது மறுசுழற்சி பண்ணியாகணும்னா 2-3 வகையான சுழற்சி தான் பண்ணியாகும். ஒன்று, நீங்கள் போலியாக நிறுவனங்களை உருவாக்கணும். ஏன்னா லீகல் ஆக்குறது. நிறுவனங்களை உருவாக்கி அதுக்குன்னு பேங்க் அக்கௌண்ட் உருவாக்குங்க. அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இதே போல் இவர்களே 2-3 நிறுவனங்கள் கடல் கடந்து ஒரு இடத்துல இப்படிலாம். இப்போ அந்த நிறுவனத்துக்கு இந்த நிறுவனத்துக்கு இடையில டிரான்சாக்ஷன் இருக்குமா, இங்கேருந்து அங்கே எல்லாமே. ஆனால் பார்த்தீங்கன்னா சட்டப்படி எல்லாமே லீகலாக நடந்ததாக இருக்கும். ஏன்னா வங்கி பரிவர்த்தனையாக போயிடும்.
இன்னொன்று இருக்குது சுழற்சி, அது வந்து சோக்கால் உலகம் முழுக்க, அதுதான் ஹவாலா. இந்த ஹவாலா பணம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கேஷ் அது ஃபுல்லாக கருப்பு பணம், அக்கௌண்ட்டுக்கே வராது. இப்போ கருப்பு பணத்தை கையிலேயே வச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, அதை சுழற்சிக்கு கொண்டு போகும். அப்போ இந்த ஹவாலா பிஸ்னஸ் வரும். ஹவாலான ஒரு எளிமையான ஒரு வடிவத்தை சொல்லுங்கள். இப்போ சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ ஒர்க் பண்ணுற ஒருத்தர், அவங்க வீட்டுக்கு மாதம் பணம் அனுப்பணும். அவர் அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, உழைச்சிட்டு இருக்காரு, வீட்டுக்கு மாதம் பணம் அனுப்பணும். இப்போது பேங்க் மூலமாக இந்தியாவில் வசிக்கக்கூடிய அவர் குடும்பத்தினுடைய வங்கி கணக்குக்கு அங்கே இருக்கிற வங்கியின் மூலமாக ப்ராப்பராக செலுத்தினார்னா, இப்போது மலேசியன் ரிங்கட்டுக்கு சர்வதேச மதிப்பில் வங்கி என்ன சொல்லுதோ அந்த அளவுக்கு தான் அது கிரெடிட் ஆகும். ரைட்டா? இப்போ 100 ரிங்கட் அவர் செலுத்துகிறாரு. ஒரு ரிங்கட்டினுடைய மதிப்பு நம்ம இந்தியன் கரன்சியில் 30 ரூபாய்னு வச்சுப்போம். 30 × 100 என்ன போடுங்க, இது கிடச்சிடும். இதே நேரத்தில் ஹவாலா பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதே மலேசியா இந்த மாதிரி தென்கிழக்கு எல்லா நாட்டிலையுமே இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதே ஆளை போய் ஆனால் இதான் அட்ரஸ்ஸு, நாளைக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரிங்கட்டு கொடுக்குறாருன்னா, அங்கே ஒரு ரிங்கட்டுக்கு மதிப்பு 30ன்னா இவங்க 32ன்னு போடுவாங்க. கூடுதலாக கிடைக்கும். சொன்னபடியே நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு அவங்க எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி கரெக்டாக போய் ப்ராம்ப்டாக கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ எந்த பணம் அங்கே போகுது அப்படின்னா, இந்த பிளாக்காக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கருப்பு பணம், இந்த கரன்சியாக வச்சுருக்காங்கல்ல கேஷ், இந்த கேஷ்லேருந்து அவங்களுக்கு கொடுக்குற பணம் போயிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இந்த கேஷுக்கு உண்டான ஃபாரின் கரன்சி இருக்குது பாருங்கள், அது அவங்களுக்கு ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே போகும். அது ரிங்கெட்டாக வரும், அமெரிக்கன் டாலர்ஸாக சேர்த்துக்கிட்டே போவாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய கேஷை வந்து கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இப்படியா தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு புரிதலுக்காக சொல்கிற ஒரு எளிய வடிவம். இதில் என்ன அப்படின்னா, இந்த ஃபாரின் கரன்சி அது வந்து ஷேர் மாதிரி. இப்போ எப்படின்னா, இன்னைக்கு அவன் கையில் இருக்கக்கூடிய சேர்ந்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு டாலர், நாளைக்கு ஒரு டாலருடைய மதிப்பு 100-120 ரூபாய்ன்னு போகுதுன்னு வச்சுப்போம். அன்னைக்கு அவங்க ஃப்ளோட் பண்ணுவாங்க பெரிய அளவில். ஸோ ஒரு பக்கம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த இதாக போயிட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் இவங்க வந்து தன்னுடைய கரன்சியை கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஹவாலாவில். இது வந்து ஹவாலாவில் ஒரு சாதாரண எளிய வடிவம். இது போதும், இப்படியெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ இதைத்தான் இடையில பிடிக்கிறோம். இது தவிர இவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக தங்களை விஐபியாகவும் பிரமுகர்களாக ஆக்கிக்கொள்ளவும் முயற்சி செய்வாங்க. இதையும் தாண்டி பணம் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னதான் பண்ணுவீங்க, சினிமாவில் தொலைப்பீங்க, சினிமா ப்ரொடியூசர் ஆவீங்க, ரொம்ப பாப்புலராக இருக்க ஹீரோவோடையும் இயக்குநர்களோடையும் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திப்பீங்க, அவங்களோட சமமாக உட்காருவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குது. இதை தொடர்ந்து டொனேஷன் அது இது ஒரு சட்ட பாதுகாப்பு எப்போதும் தேவை அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாவீங்க. அதே போல காவல்துறைக்கு நெருக்கமாவீங்க. இப்போ தாவூத் இப்ராஹிம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கராச்சிக்கு தப்பிச்சு போனார். அன்னைக்கு மகாராஷ்டிரா இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட், இன்னைக்கு சரத்பவார் தான் ஆட்சியில் இருந்தார் சீஃப் மினிஸ்டர். சந்தோஷமா தப்பிச்சு போனார், எந்த பிரச்சனையும் இல்லாம. ஸோ தாவூத் தப்பிக்கும் போது மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் வந்து சரத்பவார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தார். அதனால பொதுவாக இந்த கடத்தல்காரர்கள் சமூக விரோதிகள், அதாவது பணத்தை கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய சமூக விரோதிகள் எல்லோருடைய வழிமுறையும் ஒன்றுதான். இதே இந்த அடுக்கத்தில் தான் வரும். பணம் வரும், பணத்தை சுழற்சிக்காக ஹவாலாவுக்கு போவாங்க, பிரபலத்தை அடையணும்னு பார்ப்பாங்க, ஒரு சினிமா துறையோட இதோட தொடர்பு கொள்வார்கள், அது அரசியல்வாதிகளோட தொடர்பு கொள்வாங்க, ஆளுங்கட்சியோட நெருக்கமாக இருப்பாங்க, அப்படியே போவாங்க. ஒரு டைத்தில் எல்லாமே பிரேக் ஆகும். பிரேக் ஆகி ஒவ்வொன்றும் வெடித்து செதறும். இவர் யாருங்கிறது தெரிய வரும். அது தெரிய வர்றப்போ டக்குன்னு எல்லா கட்சிகளும் அவர் கைவிட்டு இவருக்கும் எங்களுக்கும் தெரியாது, இவரை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாலே இவர் இப்படின்னு யாருக்கு தெரியும், ஜோசியமா பார்க்க முடியும், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டுருவாங்க. ஆனால் இப்போ என்னென்ன டிஎம்கே பொறுத்தவரை நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த அறிக்கையை கூட வெளியிட முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இவர் மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கிறது, இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர். அப்படிங்கிறப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ப்ரீவியஸ் ரெக்கார்டு இல்லைன்னா கூட
ஜாஃபர் சாதிக்க சேர்த்ததை நீங்க நியாயப்படுத்த முடியும். இல்லை நியாயப்படுத்துறதுக்கு இம்மியளவு கூட இடம் இல்லைன்னு நான் சொல்றேன். இதுல டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரை கைது செய்திருக்கிறது டெல்லி போலீஸ். இவர் இவ்வளோ பெரிய மாஃபியாவா இருந்தாருன்னா சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எல்லாத்துக்குமே இவர் யாரு என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. யாரு என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தும் கூட ஒரு மாநில அரசை இவங்க வந்து உரிய முறையில் எச்சரித்திருக்கலாம் இல்லையா? ஏன் வந்து எச்சரிக்கல? அப்போ வேணும்ட்டே இவர் வந்து டிஎம்கே கூட போட்டோம், டிஎம்கே உள்ள இருக்கட்டும்னு வந்து மத்திய அரசும் நினைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்றாங்க. சார் எச்சரிக்க முடியாது சார். எச்சரிச்சிருந்தா இப்போ அரெஸ்ட் பண்ணாங்களே 3 பேர், அவங்கள கூட பிடிச்சிருக்க முடியாது. அவங்கள பதுக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு அமைச்சருடைய சொந்த சகோதரர் தலைமறைவாயிருக்கார் சார். பல பிரசிடென்ட்ஸ் இங்க இருக்கு. அப்போ தமிழ்நாட்டை மட்டும் வித்தியாசமான கோணத்துல பார்க்க வேண்டியிருக்கு. தகவல் சொல்லிட்டால் இவங்க வந்து பாதுகாப்பான இடங்களை பதுக்கி கொண்டு விடுவார்களோ அப்படின்னு பயப்பட வேண்டியிருக்குல்ல. இப்போ டெல்லியில் 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. தகவல் சொல்லியிருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அந்த 3 பேருமே எஸ்கேப் ஆகியிருக்க வாய்ப்பு உண்டு. கோடவுனில் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். கோடவுனில் மஞ்சள் இந்த மாதிரியான பலசரக்கு ஐட்டங்களை வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. யாருக்கு தெரியும்? எப்படி எப்போ ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணலாமா கூடாதா எல்லாத்தையும் யோசிப்பாங்கல்ல. அவங்க என்ன விவரமே இல்லாதவர்களா? இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மற்றதுக்கு கடத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போலீஸ் சொல்லித்தான் இவங்களே அலர்ட் ஆகியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கு ஜாஃபர் சாதிக்கோட. இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அலர்ட் ஆகியிருக்காங்க. அப்புறம் ட்ரேஸ் அவுட் பண்ணால் இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ ஏன் சொல்லலைன்னா, சொன்னால் இன்னும் விபரீதமாகிவிடும் என்று மத்திய புலனாய்வு அமைப்புகள் கருதி இருக்கலாம். இதில் பிரைம் மினிஸ்டர் வந்து சொன்னது போதையை ஒழித்து கட்டுவேன், இது வந்து மோடியோட கேரண்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். இது இவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கு குறிப்பாக இப்போ தேர்தலும் வந்து விட்டது. ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து நம்மளே நிறைய விஷயத்தில் பேசியிருக்கிறோம். திமுகவுடைய அந்த மணி ஃப்ளோ அதை வந்து ஒன்றா அடைச்சிக்கிட்டு வராங்க. ஒரு யார் வந்து கேஷ் கவ்வாக இருக்காங்களோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு அணை கட்டிட்டு வராங்க அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே நீங்களே பேசியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அதோட தொடர்புபடுத்த முடியுமா? இதையும் நிச்சயமா இவங்க எல்லாமே வந்து ஒரு கட்சியுடைய வலைப்பின்னல் ஏதோ விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம், இப்படிலாம் இருக்குல்ல. அப்படிங்கிறப்போ அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் இதில் வந்து இந்த மணல் கொள்ளை இதை ஃபாலோ பண்ணதுக்கு இடையில ஒரு வித்தியாசம். இந்த மணல் கொள்ளையிலேருந்து மற்றெல்லாம் ஃபாலோ பண்ணது அப்படிங்கிறது நேரடியாகவே டிஎம்கே சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய பிரமுகர்கள், அமைச்சர்களே சம்மந்தப்பட்டிருந்தாங்க. இப்போ பொன்முடி மேலே அது தொடர்பான வழக்கு இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ அதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போது டிஎம்கேனுடைய வருவாய்க்குரிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது. எனவே வந்து இதெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு அமலாக்கத்துறை நினைத்திருக்கலாம். அதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விஷயம் வந்து அந்த டிஎம்கே அதை டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிற கோணத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வேற எங்கெங்கேயோ சுற்றி ஆஸ்திரேலியன் போலீஸ் வந்து அலர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து கட்சி ரீதியான கண்ணோட்டமோ அரசியல் கண்ணோட்டமோ இருக்கும்னு எனக்கு தோணும். இதை பிடிச்சு மாட்டினா கடைசியில் பிடிபட்டவங்கள்லாம் நம்ம ஆட்கள் தமிழர்கள். கடைசியில் உள்ள புகுந்து இது பண்ணால் ஜாஃபர் சாதிக்கு அவர் யாருன்னா அவர் டிஎம்கேட ஆஃபீஸ் வேறு. அப்படியே ஒன்றுன்னா லேயராக ஒருவேளை ஆர்டிகல் 356ஓட இண்டிகேஷனா பிரைம் மினிஸ்டர் கொடுத்தது? முன்னு சொல்கிறேன், பிஜேபி பொதுவாக ஆட்சி கலைப்பை கையில் எடுக்காத ஒரு கட்சி. ஜென்ரல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து அதை கலைக்கிறதுல எப்போதும் ஆர்வம் காட்டியது கிடையாது. அது ஒன்று சொல்லும். ஆனால் அதே நேரத்தில் குற்றம் செய்தவர்களை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சட்டமோ சட்ட திருத்தமோ கொண்டு வரப்படலாம். தேர்தலுக்கு பிறகு நீங்கள் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவு சில டைம் ஸ்டிப்புலேஷன்ஸோடு, இப்போ இத்தனை காலத்துக்குள்ளே விசாரணை நடத்தியாக வேண்டும், இத்தனை காலத்துக்குள்ளே தண்டனை அறிவித்தாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரியா. உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி லோக்சபாவில் பேசியிருப்பார். அது அவர் சொல்லியிருப்பார், இன்னும் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் வளர்ச்சியை மனதில் கொண்டு
சில முக்கிய முடிவுகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த விதமான முக்கிய முடிவுகளில் ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுங்கிற மாதிரியான முடிவுகள் இருக்கலாம். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அநேகமாக 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோடு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதே போல் பல சட்ட திருத்தங்கள் வரலாம். அதில் இந்த விதமான ஒரு குற்றவாளி அவங்களை இம்மிடியேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக விரைவில் தண்டனையை அவர்கள் பெறுவதற்கு உரிய விதத்தில் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம், இல்லாட்டி சட்டமே கொண்டு வரப்படலாம். இல்லை, ஏன் இது கேட்குறோம் அப்படின்னா ஆர்டிகல் 356 பற்றி ஏன் கேட்டோம் அப்படின்னா, ஆட்சிக்கலை பற்றி ஏன் கேட்டோம் அப்படின்னா, 2023 மே மாதத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் மிக தெளிவாக ஒரு இடத்த சொல்கிறாரு, தமிழகத்தில் இந்த போதை பொருள் நடமாட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, இந்த ஆயுத விற்பனையும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு அவர் ஒரு இடத்துல இண்டிகேட் பண்ணுறார். ஆனால் அது நடந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம 2024 மார்ச் மாதம் தொடக்கத்தில் இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்குது. அப்போ நான் ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணியும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, ப்ளஸ் அந்த கட்சிக்காரர் உங்கள் கட்சியை சேர்ந்தவராக இருக்கார், இது இவ்வளோ பெரிய டக் மாஃபியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த காரணங்கள் ரீதியில் இதை எடுத்துக்க முடியாது நம்மளால். அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 356 என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் அதனுடைய ஸ்டேட் மிஷினரி இயங்காமல் ஸ்தம்பித்து போனால் அப்போது அந்த ஸ்டேட் கலைக்கப்படலாம். அது கலைக்கப்பட்டு ஆகணும் அப்படின்னு ஒரு ஆளுநர் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிப்போர்ட் சப்மிட்டட் பை கவர்னர் ஆர் அதர்வைஸ் அப்படின்னு வருது. ஆளுநர் ரிப்போர்ட் கொடுக்காமலும் கலைக்க முடியும். அந்த மாதிரி கலைச்சிருக்காங்க. பர்னாலா அந்த விதமாக ரிப்போர்ட் கொடுக்காத நிலையிலேயே சந்திரசேகர் பீரியடில் கலைஞருடைய அரசு கலைக்கப்பட்டது. அதுக்கு உதாரணம். ஸோ அப்படியும் செய்யலாம், எல்லாம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, 90s எஸ்ஆர் பொம்மை வழக்கு இருக்கு. முன்னால் அவரை எஸ்ஆர் பொம்மையினுடைய இது அப்படித்தான் இந்திரா காந்தி அவங்க ஆட்சியை கலைச்சாங்க. அப்போ அவர் போட்ட கேஸு அதுக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெர்டிக்ட். அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 356 கண்மூடித்தனமாக தன்னுடைய அரசியல் எதிரிகளை ஒழித்து கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு சில செக்ஸ் வச்சாங்க. எப்படின்னா, ஆர்டிகிள் 356க்கு கீழே நீங்கள் ஒரு அரசை கலைக்கணும்னா அதற்கான கன்கரன்ஸ் சம்மதத்தை லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் பெற வேண்டும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்சபாவில் கூட உங்கள் ஸ்ட்ரென்த்தை வச்சு வாங்கிடலாம், ராஜ்யசபாவில் இன்னும் 50% பிஜேபி தாண்டலாம், என்டிஏ தாண்டலைன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த ஒரு முன்னிபந்தனையை நீங்கள் பூர்த்தி செய்தாலன்றி ஒரு அரசை நீங்கள் கலைக்க முடியாது. அதனால தான் இந்திரா காந்தி காலத்தில் இருந்த மாதிரி இப்போல்லாம் ரீசன்ட் டேஸாக நினச்சப்பெல்லாம் கலைக்க முடியாது. எனக்கு தெரிய ஸ்வீப்பிங்காக கலைச்சது அப்படிங்கிறது இந்த ராம் ஜென்மபூமி இஷ்யூ நடந்தது இல்லையா, பாபர் மஸ்ஜித், அதை ஒட்டி கல்யாண் சிங் கவர்மெண்ட்டு எல்லாம் கலைச்சாங்கல்ல, அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு வந்தாச்சு. தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட்டு ஸ்வீப்பிங்காக கலைக்கப்பட்டதுங்கிறது கிடையாது. இந்த இன்டர்வியூவில் ஒரு முக்கியமான விஷயத்த ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க, அந்த எக்ஸ்-எல்டிடி மேன் ஒருத்தர் இன்வால்மெண்ட் அப்படின்ட்டு. ஒருவேளை இது தமிழகத்தில் இதை இந்த ட்ரக்கு சம்பந்தமான உலாவறதுக்கு இன்னொரு காரணமாக ஏன் இந்த எக்ஸ்-எல்டிடி பீப்புள் இருக்கக்கூடாது? ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் சொல்றாங்க. ஒரு நெக்ஸஸ் தானே, இது எல்லாமே ஒரு நெக்ஸஸ் தானே. இப்போ அவர்கள் இருக்காங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா திரும்ப எல்டிடியை உயிர்ப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. இது பிரபாகருடைய மகள் பேசுகிறார் அப்படின்னு சொன்னாங்க, என்னெல்லாமோ கதை விட்டாங்க. அப்புறம் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு, அப்புறம் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பழநெடுமாறனே சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப அவர் ரிப்பீட்டே பண்ணலை. திடீர்னு எல்லாருமே மௌனமாயிட்டாங்க. பிரபாகரன் பேரை சொல்லியே அரசியல் செய்கிறவர்கள் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னது இல்லை உயிரோட இல்லைன்னு சொன்னாங்க. இப்படி ஏதோ ஒன்று அந்த எல்டிடி தொடர்பாக முன்ன பின்னெல்லாம் வேற போயிட்டு இருக்கு. இந்த ஊடாட்டங்களும் இருக்கு.
இப்போது எல்டிடிங்கிறது ஒரு டீஃபங்க்ட் ஆர்கனைசேஷன். இன்னைக்கு அந்த எல்டிடிக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாரும் கிடையாது. எனவே யார் வேணாலும் சொந்தம் கொண்டாடலாம். ஏன்னா அதுக்கு தலைவரே ஒன்றும் இல்லைல்ல. இன்னைக்கு யாரு வேணாலும் அதுக்கு தாதாவாகலாம். எல்லாருமே அதனுடைய தலைமை தளபதிகள் தான். ஸோ அப்படிங்கிறப்போ இதை வச்சு சம்பாதிக்க முடியுமா, மீட்டர் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பழைய எல்டிடியினர் அவங்க பண்ணுறாங்க. அதை புதுப்பிக்கிறதுக்கும் உயிர்ப்பிக்கிறதுக்கும் ஏதோ பல வகைகளை ஒரு சிறுபிள்ளைத்தனமான வழிகளை எல்லாம் அவர்கள் கையாளுகிறார். அதில் இந்த போதைப்பொருள் கடத்தல் அது ஒரு லைன் போயிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த கடல் மார்க்கம் நல்லா தெரியும். கடற்புலிகள் அது இது முன்னால் ஆயுத கடத்தல்லாம் ஈடுபட்டுருக்காங்க. லைபீரியாவிலேருந்துலாம் ஆயுதங்களை கொண்டு வந்தவங்க, அவங்களுக்கு தெரியாது கிடையாது கடல் மார்க்கம். அப்படிங்கிறப்போ அந்த நாலேஜை ஃபுல்லாக இதுக்கு அவர்கள் பயன்படுத்தலாம். இப்படி இருக்கிறதுனால பொதுவாக இந்த மாதிரியான எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெக்ஸஸ் இருக்கும். ஆக்சுவலாக விசாரணை தீவிரமாகி ஏராளமானவர்கள் கைது செய்யப்படுகிற போதும், தலைமறைவாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு பிடிவிடுகிற போதும் நிறைய உண்மைகள் வெளியே வரும்.